போட்டு நல்லா லைட்டாக அப்படியே பொரிய விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு கருத்து. நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கிண்டி தள்ளி நெக்ஸ்ட்டு வரமிளகா அப்படி கொஞ்சம் அப்படி தூவி விட்ருங்க. ஒரு 4 பீஸு பீஸு தூவி விட்டு ஒரு 4 கிண்டு அதை வதக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை மசாலா வந்து தனியாக செஞ்சு வைப்பாங்க ரெஸ்டாரண்ட்லாம். அது நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க என்னான்ட்டு. ஃப்ரை மசாலா போட்டு கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் அப்படி தூவி விட்டு அப்படியே அதில் ஒரு 4 கிண்டு அப்படி கிண்டி தள்ளிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அதுலேயே ஒரு நறுமணம் வந்து விடும். லைட்டாக கேஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிறகு வெட்டி வச்சிருந்த சிக்கன் பீஸுங்களெல்லாம் வந்து அப்படியே போன்லெஸ்ஸாக எடுத்து அது போட்டு கடாயில் போட்டு 4 உருட்டு 4 பரத்து அதை லைட்டாக வணங்க விடுங்க. அப்படி பிளாக் பெப்பர் அப்படி இல்லை, அப்படியே மேலாப்பில் அப்படியே நல்லா தூவி விட்டு அப்படியே ஒரு கிண்டு அப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஆட்டி அப்படியே ஒரு வணக்கிட்டிங்கன்னா அப்போவே ஒரு டேஸ்ட் வந்துடுங்க. அதுக்கு மேலே அப்படியே மறுபடியும் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பத்தலை அப்படின்னு சேர்த்துக்குங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே போட்டு நல்லா கிண்டிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கிண்டிட்டு சோயா சாஸ் அதை அப்படியே மேலாப்பில் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சோயா சாஸு. அதனால் அதை போடுவாங்க எல்லா இடத்துலையுமே. அப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு கூட்டு அப்படி. அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படியே கிண்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க பாருங்க. நல்லது.